ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா சங்கீத புத்தகம் 118 சங்கீதம் 24வது வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பாருங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்னா ஓய்வு நாள் மாத்திரமல்ல, வாரத்தின் 7 நாட்கள் எல்லா நாளும் நம் ஆண்டவர் உண்டு பண்ணின நாள். ஆகவே எல்லா நாளிலும் நாம் கலிகூர்ந்து மகிழ்ந்திருக்க வேண்டும். அதிலும் விசேஷமாக ஓய்வு நாள் விசேஷமானது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, காலையில் எழுந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுங்க, நல்லா பைபிள் வாசிங்க, ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்தரிங்க, கர்த்தருக்குள் மகிழ்ந்துருங்க. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய புத்தகங்களை படிங்க, நண்பர்களோடு நல்ல நண்பர்களோடு சேர்ந்து பழகுங்க, சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. உங்கள் காரியங்களை, உங்கள் வேலைகளை, உங்கள் ஊழியங்களை செய்ய கர்த்தர் படிப்படியாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திர. ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒவ்வொரு வீடுகளில் உண்டாகட்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம் என்று நாங்கள் சங்கீதம் 118:24 வாசிக்கிறோம். இந்த நாள் மாத்திரமல்ல, ஓய்வு நாள் மாத்திரமல்ல, எல்லா நாளும் உம்மில் மகிழ்ந்திருக்கட்டும், உம்மை துதிக்கட்டும், உம்மை ஸ்தோத்தரிக்கட்டும், உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தட்டும். ஆறுதலாத மக்களுக்கு ஆறுதலை கொடுங்க. கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷம் எல்லா மக்களுக்கும் உண்டாகட்டும். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உம்மை அறிந்த உம்மை அறியாத எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிப்பு கொடுங்க. இயேசுக்கு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.